மனுல வந்து என்ன வந்து பாலியல் ரீதியா வன்கொடுமை பண்ண அந்த தெய்வ செயல் மேல இமீடியட்டா நடவடிக்கை எடுத்து எனக்கு நியாயம், எனக்கு வந்து அவன் மேல நடவடிக்கை எடுத்து எனக்கு ஒரு பதில் சொல்லணும் கவர்மெண்ட், எனக்கு நியாயம் வாங்கி தரணும். அவன் டிஎம்கேல இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன வேணா பண்ணலாமா? டிஎம்கேன்னு யூஸ் பண்றான். இந்த நாள் வரைக்கும் எல்லா இதுவுமே வந்து டிஎம்கேல இருக்கிறவங்க தான் பண்றாங்க. அவன் டிஎம்கேல இருக்கிறதாலதான் எங்களால எங்கேயுமே போய் மனு கொடுக்கவே முடியல. அப்ப நாங்க சூசைட் பண்ணி சாவணுமா? இந்த மாதிரி குற்றவாளிங்க எல்லாம் வந்து வெளியில ஜாலியா சந்தோஷமா சுத்துவானுங்க. நாங்க எங்க குடும்பத்தோட அவமானப்பட்டு தூக்கு மாட்டின்னு சாவணும்ல. அதுதான் அவன் இப்போ அவன் தனியா ஒரு நார்மல் பர்சனா இருந்தா அவன் நேத்துக்கு என்ன பண்ணிருப்பாங்க எல்லாமே எங்களுக்கும் தெரியும். அவன் டிஎம்கேல இருக்கிற ஒரே காரணத்தால மட்டும்தான் அவனை எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. நாங்க செத்துட்டு இருக்கோம். இவன் மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு. இப்ப உங்களுக்கு என்ன பாதிப்பாச்சுங்க? இப்ப அவர் இருக்கார்ல, அவர் உங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்கு? அவன் வந்து என்ன உடல் ரீதியா எல்லா இடத்துலயும் கடிச்சு அடிச்சு அப்படியே காயமாக்கி அந்த வீடியோ எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. அது சேனல்ல அந்த அது காட்ட முடியாதுங்க, உடம்புல இருக்கு. இப்ப அது லைட்டா ஆறிட்டே வருது. அப்போ உங்களுக்கு அவருக்கு எப்படி பழக்கம் ஏற்பட்டுச்சுங்க? என்ன எப்படி புரியல? நான் காலேஜ் இவனுக்கு அதுதாங்க வேலை. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களை செலக்ட் பண்ணி இப்ப வாய்தாக்கு வரும்ல கோர்ட்டுக்கு, இந்த மாதிரி பிஏபிஎல்னு உள்ள நுழைஞ்சி பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களை இது பண்ணி செலக்ட் பண்ணி அவங்க தான் இந்த மாதிரி கேஸ் கோர்ட்டு கேஸ்ன்னு போக மாட்டாங்க, அசிங்கப்படுத்தி அனுப்புவாங்க அப்படின்ட்டு. ஆனா நான் அந்த அசிங்கத்தை பாக்கல. ஆனா நான் இவனை தண்டனை கொடுக்கணும்ட்டு என்ன மாதிரி ஏற்கனவே ஃபரானான்னு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுக்கு வந்து 2 குழந்தை இருக்கு. 2 குழந்தை இருந்தும் அவன் கூட 5 வருஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கு. அவளை வாடின்னு சொன்னா வரல, அவ வரல, தலைமறைவாயிட்டாங்க. உங்களுக்கும் ஒரு கல்யாணம் ஆயிருக்குங்களா? தெரியாது. அவ வந்து என்கிட்ட எப்படி நியூஸுக்கு எப்படி வந்தானா, நான் வந்து தெய்வ செயலால பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கும் அவனுக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, 5 வருஷம் என் கூட இருக்க. நான் அவ கல்யாணம் ஆன விஷயத்த சொல்லல, ஆனா நான் எல்லா இடத்துலயும் மென்ஷன் பண்ணிருக்கேன். அதுவே வந்து என்ன கதை, இவனோட டார்கெட்டே இதுதான். இந்த மாதிரி புவர் கேர்ள்ஸ், பேக்ரவுண்ட் இல்லாத பொண்ணுங்க, இந்த மாதிரி வாழ்க்கையில நொந்து போன பொண்ணுங்க, அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி ஏமாத்துறான். அதான் நாங்களாம் அந்த வெளில வரமாட்டோம்ல. அதனால பாய்சன், அவனால டார்ச்சல் தாங்க முடியாத உடம்பெல்லாம் அடிச்சு எனக்கு கொடுமை பத்தினால நான் வந்து டேப்லெட் போட்டுக்கினேன். அப்படியே டாப்பால் போட்டு போயிட்டான். எங்க அம்மாவோ அண்ணனோ இல்லைன்னா செத்து போயிருப்பேன் நான். தெரியுமே, கோர்ட்டு கேஸ் வாய்தாக்கி என் கூட எல்லாம் சுத்திட்டு இருந்தானே. நான் வக்கீல், எவ்வளவு பெரிய கேஸ் இது. அதான் சார் எனக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்ல, எனக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் ஹெவியா இருந்து எனக்கும் எல்லாரும் இருந்திருந்தாங்கன்னா அவன் என்கிட்ட நெருங்கி இருக்கவே முடியாது. 20 பெண்கள் மொத்தம். அவன் போன் வந்துட்டே இருக்கான். அவனுக்கு போன் பெண்களை வச்சு இல்லீகலா பிசினஸ் பண்றானா. என்னையே அவன் போ சொன்னான். என்ன அதுக்குதான் நான் வெளியில வந்ததே. முக்காவாசி என்னை யாருக்கோ எடுத்துன்னு போய் இது கூட வீட பார்த்தான் அந்த நைட்டு. அவன் வந்து பொண்டாட்டின்ட்டு எடுத்துன்னு போயிட்டு அன்பில் மகேஷ் போய மொழி பிஏ இருக்காங்கல்ல, உமா மகேஸ்வரன், அவர்கிட்ட காட்டினா, நீங்க மீதி எதனா பேசுனீங்கன்னா நாங்க ஜாதி கலவரத்தை தூண்டி உங்க மேல திருப்பி விட்டுருவோம் எல்லாரையுமே அப்படின்னு சொன்னாங்க. வெளியில வந்து நான் வந்து ஏதோ ஒரு பேர் சொன்ன, ஸ்டாலினோட சன் பேர் என்னது, உதயநிதி ஸ்டாலினோட பிஏ நானு. இங்க பாருங்க, அவர் கையில டேட்டோ இருக்கு, அந்த தெய்வ செயல் கையில டேட்டோலாம் இருக்கு. அந்த டேட்டோவை காமிச்சிட்டு இந்த பக்கம் வந்து அன்பில் மகேஷ் போயா மொழி டேட்டோ, இந்த பக்கம் வந்து உதயநிதி ஸ்டாலின் டேட்டோ இருந்துச்சு. அந்த டேட்டோ காட்டிட்டு நாங்க இந்த கட்சியில டிஎம்கேல இருக்கோம், அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்க்க தேவையில்ல, நாங்க போய் பெரிய ஹாஸ்பிட்டல்ல பாத்து போன்ட்டு ட்ரீட்மெண்ட் முடியாமலே, இப்ப கூட என்னால முடியலன்னா ட்ரீட்மெண்ட் முடியாமலே கூட்டின்னு போயிட்டான். அந்த கூட்டின்னு போயிட்டு அந்த நைட்டே துன்புறுத்த ஆரம்பிச்சான். பாலியல் வன்கொடுமை பண்ணி துன்புறுத்தி உடம்பெல்லாம் அப்படியே நாசமா போயிடுச்சு. நான் என்னால இதுக்கு மேல முடியலன்னு மம்மிக்கு போன் பண்ணிட்டேன். மம்மி வந்தாங்க, என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கேன்னா அவங்களே அடிக்கிறதுக்கு ஓடுறாங்க.